எல்லாருக்கும் வணக்கம். ஆ இன்னைக்கு ஒரு சூப்பரான அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம். என்ன ப்ராடக்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற ஒரு லைஃப்ல வந்துட்டு, ஒரு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ரிலாக்சேஷன் வந்து நம்ம தேவைப்படும் இல்லையா? அந்த ஃபர்ஸ்ட்டு ரிலாக்சேஷன் வந்து எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரிப் போவாங்க. இல்லன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் கால் பண்ணி பேசுவாங்க. இல்லையா வந்துட்டு எங்கேயாவது வெளிய போவாங்க. உடனே வந்துட்டு ஒரு டின்னர் அவுட்டிங் மாரி, அந்த மாரி வெளிய போவாங்க. இல்ல ஒன் டே ட்ரிப் மாரி போவோம். ஸோ இல்லன்னா பெயிண்ட் பண்ணுவாங்க. ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பண்ணுவாங்க. இந்த மாரி நெறையா இருக்கு. அதுல ஒரு பெரிய விஷயம், முக்கியமான விஷயம்னா வந்து நம்ம எல்லாரும் வந்து பண்ற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, பாட்டு கேட்போம். ஈஸியான விஷயம், செலவே இல்லாம பண்றது. ஸோ பாட்டு கேட்போம். மேக்ஸிமம் வந்துட்டு மொபைல் ஆப்பரேட் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு ஒரு சில சமயங்கள்ல டிப்ரஷனே வந்து மொபைல்னாலேயே வரலாம். ஏன்னா Instagram, Facebook அத தானே உட்காந்து நோண்டிட்டே இருக்கறனால. ஸோ மொபைல கை வச்சுட்டே பார்க்கறதுக்கு வந்துட்டு, மொபைல் எங்கேயே இருக்கட்டும். அத நம்ம எங்கேயோ வச்சுட்டு, நம்ம உட்காந்து ஒரு இடத்துல வந்து தனிமையா உட்காந்து மொபைல் இல்லாம பாட்டு கேட்கணும். அப்படின்னு சொல்லி விரும்புறோம். ஸோ அந்த மாரி சமயத்துல எப்படி இருக்கும்? ஸோ அந்த பாட்டு கேட்கலாம் அப்படின்னா, அது எதுல கேட்கலாம்? அதுவும் வந்துட்டு அ பெருசாவும் இருக்கக்கூடாது. வந்து சின்னதா இருக்கணும். நம்மளுக்கு வந்து எந்த பிளேஸ்க்கு போனாலும் அத எடுத்துட்டு போற மாரி இருக்கணும். ஸோ அந்த மாரி ஒரு விஷயம் தான் பாட்டு கேட்கிற விஷயம். பாட்டு கேட்கறதுனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி ஒரு விஷயம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வீடியோல. அன்பாக்சிங் வீடியோ. பார்க்கலாமா? வீடியோக்குள்ள போலாம். போறதுக்கு முன்னாடி, "என்ன பெருசா அன்பாக்சிங்? சும்மா அன்பாக்சிங் பண்ணி காமிக்க தானே போற" அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஸோ அது மட்டும் நான் பண்ண போறதில்ல. அன்பாக்சிங் பண்ணி காமிச்சுட்டு, அது எந்த அளவுக்கு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கு, அஃபோர்டபிள் பிரைஸஸா இருக்கு. ஸோ நீங்க எங்கெல்லாம் எடுத்துட்டு போலாம், எப்படியெல்லாம் இருக்கு அந்த ப்ராடக்ட்டு, அதுக்கப்புறம் வந்து எப்படி யூஸ் பண்றது, நான் ஏன் அத வாங்குனேன், ஆக்சுவலா வந்து ம் இந்த மாதிரி நெறையா விஷயங்கள நான் உங்ககிட்ட சொல்லப் போறேன். இப்போ நம்ம ரொம்ப லேட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி வந்து 2 நிமிஷம் எடுத்துட்டேன். ஸோ நேரா இனி வீடியோக்குள்ள போய்க்கலாம். ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். போயி என்ன ப்ராடக்ட்ன்னு பார்க்கலாம். டடாய்ன்! ப்ராடக்ட் வந்தாச்சு. என்னடா ப்ராடக்ட்ன்னு பேசிட்டு இருந்தோம். என்ன ப்ராடக்ட்? என்னது? அப்படின்லாம் சொல்லவே இல்லையே! அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? இந்த ப்ராடக்ட்ட பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். ஆ இது ஒரு ஸ்பீக்கர். பார்த்தோனே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மேக்ஸிமம் வந்து ஸ்பீக்கர்லாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து வீட்ல அந்த ஸ்பீக்கர், இந்த ஸ்பீக்கர்ன்னு ஒயர்லெஸ்ல பெருசு பெருசா வந்துட்டு அதுக்கெல்லாம் வந்து நெறையா நேமெல்லாம் கூட இருக்கு. பெரிய பெரிய பிராண்ட்ல வந்துட்டு எவ்வளவோ விலை குடுத்து எல்லாமே வாங்கி வச்சிருப்போம் இல்லையா? அதுல ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நெனச்சுட்டு போற இடத்துக்கு வந்து கேரி பண்ணி போக முடியாது. அதே மாரியே சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, சில பாட்டெல்லாம் வந்து பக்கத்துல உட்காந்து கேட்கணும்னு நெனைப்போம். அது வந்து நம்ம ஹால்ல போட்டிருப்போம் ஸ்பீக்கர. நம்ம பால்கனில உட்காந்து கேட்கணும்னு நெனைப்போம், கொஞ்சம் தனியா. அந்த இடத்துல அந்த பாட்டு கேட்கவே கேட்காது. அந்த ஃபீலே போயிரும். ஸோ அந்த மாரி இடத்துக்கெல்லாமே நம்ம ஹேண்டியா எடுத்துட்டு போயி, நம்ம எங்க வேணா உட்காந்து பாட்டு கேட்கலாம். அப்படி ஒரு ஸ்பீக்கர் தான் இது. ஆக்சுவலா வந்து ஜெப்ரானிக்ஸோட ஒரு பிராண்ட். ஜெப்ரானிக்ஸோட ஸ்பீக்கர் என்ன நேம்ன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இதோட பேரு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, ஜெப் கவுண்டின்னு சொல்லிட்டு போர்ட்டபிள் ப்ளூடூத் ஸ்பீக்கர். ஒயர்லெஸ்ஸு, அப்புறம் ப்ளூடூத் ஸ்பீக்கரு, அதுக்கப்புறம் ஹேண்டி, அதுக்கப்புறம் போர்ட்டபிள் ஒன். இத வந்து நீங்க எங்க வேணா எடுத்துட்டு போலாம், எங்க வேணா வைக்கலாம். அப்புறம் கலர் கலரா குடுத்துருக்காங்கயா. 1 கலரா, 2 கலரா, 10 கலருக்கு மேல இருக்கு. கலர் கலரா இருக்கு. இதுல வந்து நெறைய யூனிக் கலர்ஸும் இருக்கு. நீங்க ஷோகேஸ்ல வச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, வீட்டுக்கு வரவங்க அசந்து போயிருவாங்க. அந்த மாரி சூப்பர் சூப்பரா கலர் கலரா விதவிதமா இருக்கு. சரி, நம்ம இத பத்தி புகழ்ந்து தள்ளிட்டே இருக்கோம். நம்ம என்னன்னு போய் அத பார்க்க வேண்டாமா? பார்க்கலாம். இதோட வந்து ப்ளூடூத் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5.0 ஓகேவா? அதுக்கப்புறம் இன்னும் முக்கியமான ஃபெசிலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு எஃப்எம் ரேடியோ இருக்கு. அதுக்கப்புறம் கால் ஃபங்ஷனும் இருக்கு. ஆமாங்க, இந்த ஸ்பீக்கர்ல இவ்ளோ சூப்பரான விஷயமும் இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் இதோட அவுட்டர் லேயர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு, இதுல தான் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக்ல தான் பண்ணியிருக்காங்க. ஆனாலும் செம்ம ஸ்டைலிஷா இருக்குங்க. சூப்பரா இருக்கு. அத எடுத்துட்டு போம்போது எப்படி இருக்கும்? நெனச்சு பாருங்க, ஸ்பீக்கர் கையில எடுத்துட்டு ஜாலியா போலாம் அப்படின்னா, ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கு. மிஞ்சி மிஞ்சி போனா வெயிட் எவ்ளோ இருக்கும் தெரியுமா? ஒரு ஒரு 1/2 செங்கலோட அளவு. அந்த மாதிரி தான் வந்து இருக்கிற மாதிரி இருக்கு.
சரி அன்பாக்சிங் வீடியோன்னு சொல்லிட்டு அன்பாக்ஸ் பண்ணாம இருந்தா எப்படி? பண்ணிரலாம். டன் டடைன். நான் வாங்கியிருக்க கலர் பிளாக். பாத்தீங்களா எவ்வளோ அழகா கியூட்டா இருக்கு பாத்தீங்களா? இந்த ஆக்சுவலா வந்து என்னதான் பெரியவங்களானாலுமே வந்துட்டு நம்ம சாப்பிட்ட வந்துட்டு அந்த காலத்துல வந்து 90s கிட்ஸ் சாப்பிட்ட அந்த ஆசை சாக்லேட் வந்து இன்னும் வந்து சூப்பரா இருக்கும். ஆசை சாக்லேட்டை விட இன்னொரு சாக்லேட் இருந்துச்சு, சக்தி சாக்லேட்னு சொல்லிட்டு. அது வந்து ஆரஞ்சு கலர்ல இருக்கும். அது எவ்வளோ பேர்த்துக்கு தெரியும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியல. அதெல்லாம் வந்து இப்பவுமே வந்து அந்த ஆசை எல்லாம் இருக்கும். ஆக்சுவலா வந்து அதெல்லாம் பார்த்தா வந்து ரொம்ப சூப்பரா மாதிரி ஒரு விஷயம் தான் இது. என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து எவ்வளோ பெரியவங்களானாலும் வந்துட்டு அந்த மினியேச்சர் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து இன்னமுமே வந்து குழந்தைங்கள விட வந்து பெரியவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அட்லீஸ்ட் நம்ம அத யூஸ் பண்ணி விளையாடாட்டியும் கூட வந்து நம்ம ஷோகேஸ்ல வச்சு அத பார்க்கணும், அழகு பார்க்கணும்னு சொல்லி நம்ம விரும்புவோம். அந்த மாரி ஒரு ப்ராடக்ட் தான் இது. இங்க பாருங்க எவ்ளோ ஹேண்டியா இருக்குன்னு. சூப்பரா இருக்கு. ரொம்ப கியூட்டா இருக்குல்ல அது பார்க்கறதுக்கே வந்துட்டு. ஆ ரொம்ப ஹேண்டியா இருக்கு. நீங்க எப்படி வேணா கேரி பண்ணிக்கலாம். இங்க பாருங்க. சூப்பரா இப்படி ஜாலியா வந்து அப்படியே இது பண்ணி எடுத்துட்டு போலாம். எங்க வேணா எடுத்துட்டு போலாம். ஸோ அந்த மாரி தான் இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா, நெறைய ஃபீச்சர்ஸ் குடுத்துருக்காங்கங்க. இந்த குட்டியூண்டுக்குள்ள என்னடா இத்தன குடுத்துருக்கீங்க? அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆ என்னென்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க பின்னாடி வந்து பாத்தீங்களா வந்துட்டு இதுதான் வந்து ஆன், ஆஃப் பண்றது. இத ஆன் பண்ணா வந்து ஆன் ஆகும். ஆஃப் பண்றது இது. ஓகேவா? இது வந்து சார்ஜ் பண்றது. சார்ஜிங் போர்ட். சார்ஜ் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா வந்துட்டு, இதுல வந்து நீங்க பென் டிரைவும் குத்திக்கலாம். அதுக்கப்புறம் ஆக்ஸ் கேபிள் வச்சு யூஸ் பண்ணி வந்துட்டு மொபைலோட கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ற மாரியும் பண்ணிக்கலாம். இங்க வந்து எஸ்டி கார்டும் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாரி நெறைய ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காய்ங்க. நீங்க என்னடா ஸ்பீக்கர் மட்டும் தானே குடுத்தீங்க. நாங்க பாட்டு மட்டும் தான் கேட்கணும். என்னடா ப்ளூடூத் ஸ்பீக்கர்ன்னு சொல்லிட்டீங்க. ஸோ ப்ளூடூத்ல மட்டும் தான் கனெக்ட் பண்ண முடியுமா? அப்டின்னா இல்ல. நீங்க எதுல வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் 1 மோடா, 2 மோடா கிட்டத்தட்ட 3 மோட் நெறைய மோட்ஸ் குடுத்துருக்கேன். நீ எத வேணா யூஸ் பண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு குடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுதான் வந்துட்டு மோட வந்து சேஞ்ச் பண்றது. என்னென்ன மோட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ப்ளூடூத்ல கனெக்ட் பண்றது. அதுக்கப்புறம் வந்துட்டு யூஎஸ்பி கனெக்ட் பண்றது. அப்புறம் வந்து அந்த ஆக்ஸ் கேபிள வச்சு கனெக்ட் பண்றது. அதுக்கு ஒண்ணு. அப்புறம் வந்து எஃப்எம் மாத்துறது. எஃப்எம் ரேடியோக்கு. ஸோ இந்த மாரி 3 மோட் சேஞ்ச் பண்றதுக்கு குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ் இது பிளஸ். இது ஆல்ரெடி தெரியும் எல்லாத்துக்குமே. வால்யூம் வந்து மைனஸ் பண்றது. அதுக்கப்புறம் வந்து பிளஸ் பண்றதுக்கு. அப்புறம் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சாங்க இன்கேஸ் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து ப்ளே பண்றது, பாஸ் பண்றதுக்கு. ஸோ இந்த ஆப்ஷன் இதுக்கு. இதெல்லாம் குடுத்துருக்காய்ங்க. எல்லாம் இருக்கு. என்ன ஆக்சுவலா வந்துட்டு எவ்ளோ நேரம் இது இருக்கும்? நம்ம வெளிய எடுத்துட்டு போறோம் அப்டின்னா, வெளியலாம் எடுத்துட்டு போனா ஒன் டே ட்ரிப் போவோம். இப்ப காலையில கிளம்புறோம், நைட் தான் வருவோம். மொபைலே நைட் தான் சார்ஜ் போடுவோம். எவ்ளோ நேரம் நிக்கும்? அப்டின்னு கேட்குறீங்க இல்லையா? சாலிடா 8 டூ 10 மணி நேரம் நிக்கும். 8 மணி நேரம் சாலிட். 10 மணி நேரம் நிக்கும் சார்ஜ். நீங்க ஒன்ஸ் சார்ஜ் பண்ணீங்க, ஃபுல் சார்ஜ் அப்டின்னா. ஃபுல் சார்ஜுக்கு வந்து டைமிங் வந்து ஒரு 2 ஹார்ஸ் அப்டிங்கிற மாரி எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அசால்ட்டா 10 மணி நேரம் தலைவர் நிப்பாரு சார்ஜ். ஸோ அதனால நீங்க ஒன் டே ட்ரிப்லாம் சாலிடா போனீங்கன்னா, அசால்ட்டா எடுத்துட்டு போகலாம். நீங்க அங்க போய் ஜாலியா பாட்டு கேட்கலாம். அவ்ளோ சூப்பரான ப்ராடக்ட். சரி சூப்பருன்னு சொல்ட்டியே! நீ எவ்ளோன்னு இன்னும் சொல்லவே இல்லையே! அப்படின்னு கேட்பீங்க. சொல்றேன். நான் வாங்குன இந்த பொருளோட விலை எவ்ளோன்னு பார்த்தீங்கன்னா, ₹399. இதுக்கு தான் நான் இந்த விலைக்கு தான் வந்து நான் இந்த ப்ராடக்ட்ட வாங்குனேன். ஆஃபர் டைம்ல தான் வாங்குனேன். ஸோ வந்து இது வந்து எனக்கு வந்து இப்போ வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு ஒரு வந்து ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்டா, ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா, ஸோ அந்த மாதிரி வந்து நான் எங்க போனாலும் என் ஃப்ரெண்டு வரணும்னு விரும்புவேன். ஒரு ஃப்ரெண்டா தான் இப்போ எனக்கு இது இருக்கு. நெனச்ச நேரமெல்லாம் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். சமைக்கும்போது ஆன் பண்ணிக்கலாம். குக் பண்ணும்போது ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப டிப்ரஷனா இருக்கோமா, தனியா உட்காந்துட்டு இருக்கோமா, யார் கூடயாவது பேசணும்னு தோணுதா, ஆன் பண்ணி வச்சுக்கலாம். அந்த மாரி ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு. ஸோ இத வந்து நான் வந்து அமேசான்ல தான் வாங்குனேன். நம்ம வாங்க இப்ப போய் அமேசான் சைட்டுக்குள்ள போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பார்த்துட்டு இருக்கீங்களா?
இதுதாங்க அந்த ப்ராடக்ட்டு ஜெப்ரானிக்ஸ் ஜெப்கவுண்ட். எவ்வளோ பேர் ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்களா? இவ்வளோ பேர் கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. 3.8. அப்புறம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்களா? 549. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் எம்ஆர்பி வந்து 999. 549க்கு வந்து 45% டிஸ்கவுண்டில் வந்து இருக்கு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல எவ்வளோ கலர்ஸ்ன்னு பாருங்க. இங்க பாருங்க, செம்ம சூப்பரா இருக்குங்க. நான் ஏன் பிளாக் வாங்கினேன்னு நீங்க எல்லாரும் கேட்கலாம். எனக்கு வந்து பிளாக் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் பிளாக் வாங்கினேன். ஸோ இது பிளாக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ, அப்புறம் இங்கே பாருங்க செம்மையா இருக்குங்க ரெட் வித் பிளாக்கு. அப்புறம் இங்கே பாருங்க, இதெல்லாம் ஷோகேஸில் வச்சிங்கன்னா எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க. எல்லோ கலர், அப்புறம் ஆரஞ்சு, அப்பா செம்மையா இருக்கு. ஆரஞ்சு, இந்த முன்னாடி இருக்க அந்த இந்த இந்த இடம் வந்து ஸ்பீக்கர் இடம் வந்துட்டு ப்ளூ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெட்டு. அப்புறம் இங்கே பாருங்க செம்ம க்ரீனுங்க, சீ க்ரீன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து க்ரீன், டார்க் க்ரீன். அப்புறம் வந்து லாஸ்ட் ஒன் கிரே. செம்மையா இருக்கு. பிராண்டும் நல்ல பிராண்டுங்க. ஆக்சுவலாக நிறைய பேர்த்துக்கு தெரியும் ஜெப்ரானிக்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா இருக்கு, நல்ல பிராண்டு. இங்கே பாருங்க, ஃப்ரீக்வன்சி வந்து இவ்வளோ நேரம் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க, இவ்வளோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு. சார்ஜிங் டைம் பாருங்க, நான் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்தேன். கண்டிப்பாக வந்து இந்த அளவுக்கு யூஸ் ஆகுது இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி தான் போட்டிருக்காங்க பாருங்க. பிளேபேக் டைம் வந்து அப்ராக்சிமேட்லி 10 ஹவர்ஸ். இது 2.5 ஹவர்ஸ் சார்ஜிங்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் வந்து ஆக்சுவலாக கேட்கலாம், பெரிய ஸ்பீக்கர் மாதிரி அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னு. இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து அந்த அளவுக்குன்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு பொருளுமே வந்து அதோட விலைக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு நம்மளுக்கே தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். என்னம்மா ஸ்பீக்கர்னு சொன்னேன், அன்பாக்ஸ் பண்ணுறேன்னு, அதை பற்றி சொல்கிறேன்னு எல்லாத்தையும் காமிச்சிட்டேன். எங்களுக்கு யூஸ் பண்ணியே காமிக்கல, உன்னை எப்படி நம்புறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எல்லாத்தையும் காமிச்சிட்டேன், யூஸ் பண்ணி காமிச்சா தானே உங்களுக்கும் தெரியும் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இப்போ வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். வாங்க போய் பார்க்கலாம், ஓகேவா? அதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் இது வாங்குவீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆன் பண்ண போகிறோம். Zebronics for life. Bluetooth mode. ஆன் பண்ணியாச்சு. அதுவே வந்து ஆன் Zeb பண்ணணும். County is now connected. என்ன மோட்ல இருக்கு அப்படின்னு சொல்லும். இப்போ நான் வந்து ஆல்ரெடி வந்து நான் மொபைலை வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதனால வந்து அது வந்து அந்த அந்த இது ப்ளூடூத் வந்து கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ நான் மொபைலில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் சாங் வந்து ப்ளே பண்ணுறேன். ப்ளூடூத்தில் ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். Max volume. Max volume. ஸோ இதுதான் மேக்ஸிமமான வால்யூம். ஸோ இதுதான் மேக்ஸிமமான வால்யூமு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ வந்து இது வந்து பாஸ் ஆகுது, மறுபடியும் ப்ளே ஆகுது. அதுக்கப்புறம் இங்கே நான் வந்து வேற மோடு வந்து சேஞ்ச் பண்ணுறேன். FM mode. ஃப்ரீக்வன்சி எதுவும் இல்லை. Aux mode. ஃப்ரீக்வன்சி எதுவும் இல்லாதனால வந்து கரெக்டாக கிடைக்க மாட்டேங்குது எஃப்எம். ஆக்ஸ் மோட் வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், இந்த இடத்துல வந்துட்டு கேபிள் போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எந்த அளவுக்கு வால்யூம் இருக்குது, என்னென்ன மோட்லாம் இருக்குது, எப்படி இது பண்ணுறதுன்னு எல்லாமே வந்துட்டு நம்ம பார்த்தாச்சு. ஸோ அன்பாக்சிங் டன், ரிவ்யூ டன்.
எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ப்ராடக்ட்டு. என்னங்க பார்த்தீங்களா? ப்ராடக்ட் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடது சேனல வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கமெண்ட்ல வந்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா தான் நோட்டிஃபிகேஷன் வரும். அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்க பார்க்க முடியும். அதே மாரி அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல உங்கள எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, bye. See you. Take care.